திருப்பல் இன்றைய திருப்பலியானது நன்றி கருத்துகளாக லாரண்டஸ் பிராண்டன், எட்வர்ட், ரம்யா, சூர்யா, ஆரோக்கியராஜ், ரூபி, சன்னேரன், வேளாங்கண்ணி, சஞ்சய், வசந்த், கனிஷா மற்றும் தருண்குமார் ஆகியோர் குடும்பத்திற்காகவும், மேலும் சிறப்பு கருத்துக்களுக்காக குருக்கள் மற்றும் பண்டிதர்களின் பாதுகாப்பிற்காகவும் மற்றும் ஜனநாயகம் காக்கப்பட வேண்டியும், மேலும் ஜெயஸ்ரீ தங்களுடைய தேர்வினை நல்ல முறையில் எழுதவும், மேலும் நம்மோடு வாழ்ந்து மறித்த டெய்சி பர்த்லின், லூர்து மேரியன், கஸ்தூரி, யாஸ்பர் பாய்வா, மகராசி பாய்வா, ஞான பிரகாசம் பாய்வா, சார்லஸ், சாக்கோ, செபாஸ்டின் ஆகியோர் ஆன்மக்களுக்காகவும், யாரும் நினையாத ஆன்மக்களுக்காகவும், மேலும் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாமையாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாமையாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமுள்ள பாசத்திற்குரிய அன்பு பிள்ளைகளே, இறை மக்களே, மீண்டும் ஒரு நாள், மீண்டுமாக இன்னொரு நாள், மீண்டுமாக இன்னொரு நாளுக்காக நாம் காத்திருந்து கடவுளை தொழுது வணங்கி ஆராதித்து புகழ்ந்து நம்முடைய விசுவாசத்தை புதுப்பித்து நம்முடைய திருமண குடும்ப வாழ்வெல்லாம் கடவுள் ஆசீர்வதிக்க, பிள்ளைகள் நம்மையும் நம்முடைய கல்வி எல்லாம் ஞானத்தை எல்லாம் ஒழுக்கத்தை எல்லாம் கடவுள் ஆசீர்வதிக்க, அற்புதமான நம்மோடு நமக்காய் இருக்கக்கூடிய ஆண்டவனுடைய அற்புதமான இறை அன்பில், இறை அருளில், இறை நம்பிக்கையில், இறை ஆசீர்வாதத்தில் வளர இவ்வளவு அழகான இந்த நாள் மீண்டுமாக மனிதரில் நம்பிக்கை வைப்பவர் சபிக்கப்படுவர், கடவுள் மேல் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். நாம் யார் மேல் நம்பிக்கை வைத்து வாழ்வோம்? கடவுள் மேலா, மனிதர்கள் மேலாம்? சிந்திப்போம், அசைப்போடும். அந்த இறை நம்பிக்கையில் நாம் வளர திருப்பலியில் பங்கெடுப்போம். கடவுளுக்கு உகந்த விதத்தில் இத்திருப்பலியில் கலந்து கொள்ள தடைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களுக்காக மனமருந்துவோம். மன்னிப்பை நாம் கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கமைத்து நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்து நம்ம எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்து செல்வாராக. ஆமென். Amen.
ஒன்றைக்குள் இறைவனாம் என்றென்றோ வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்பவர்கள் பேர் பெற்றவர்கள். அவர்கள் நீரோடை அருகில் நடப்பட்ட மரமாய் எப்போதும் கனி தருவார்கள். ஆனால் வலுவற்ற மனிதரை நம்புவோர் சபிக்கப்பட்டவர்கள். பால் நிலத்து புதச்செடி போல் வறண்டு போவார்கள் என்று கூறும் இம்முதல் வாசகத்திற்கு செவி மடுப்போம். மனிதரில் நம்பிக்கை வைப்போர் சபிக்கப்பட்டோர், ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 5-8 முடியும். ஆண்டவர் கூறுவது இதுவே: மனிதரில் நம்பிக்கை வைப்போர் வலுவுற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர். அவர்கள் பாலை நிலத்து புதர்ச்செடிக்கு ஒப்பாவர். பருவ காலத்திலும் அவர்கள் பயனடையார். பாலை நிலத்தின் வறண்ட பகுதிகளிலும் யாரும் வாழா உவர் நிலத்திலுமே அவர்கள் குடியிருப்பர். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை. அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவர். அது நீரோடையை நோக்கி வேர் விடுகின்றது. வெப்பமிகு நேரத்திலும் அதற்கு அச்சம் இல்லை. அதன் நிலைகள் பசுமையாய் இருக்கும். வறட்சி மிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இராது. அது எப்போதும் கனி கொடுக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நம்பிக்கை கொண்ட
இரண்டாம் வாசக முன்னுரை. ஆண்டவர் இயேசு இறந்து உயிர்த்தெழுந்தார் என்ற மர உண்மையில் நம்பிக்கையை கொண்டு வாழ வேண்டும். இந்த மெய்ப்பொருளில் நாம் நம்பிக்கை வைக்காவிட்டால் நமது வாழ்வு முற்றிலும் வீணாய் போகும் என்று கூறும் இவ்விரண்டாம் வாசகத்திற்கு செய்வோம் அனுப்போம். இரண்டாம் வாசகம். நான் கிறிஸ்துவை போல் நடக்கின்றேன், நீங்கள் என்னை போல் நடங்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிக்காகவே செய்யுங்கள். யூதருக்கோ கிரேக்கருக்கோ கடவுளின் திருச்சபைக்கோ இடையூறாய் இராதீர்கள். நானும் அனைத்திலும் அனைவருக்கும் உகந்தவனாய் இருக்கின்றேன். நான் எனக்கு பயன் தருவதை நாடாமல் பலரும் மீட்படையும்படி அவர்களுக்கு பயன் தருவதே நாடுகின்றேன். நான் கிறிஸ்துவை போல் நடப்பது போன்று நீங்களும் என்னை போல் நடங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அதிகாரம் 6 இறைவசனங்கள் 17 மற்றும் 20 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு திருத்தூதர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான ஓரிடத்தில் நின்றார். பெருந்திரளான அவருடைய சீடர்களும் யூதேயா முழுவதிலிருந்தும் எருசலேமிலிருந்தும் தீர் சீதோன் கடற்கரை பகுதிகளிலிருந்து வந்து பெருந்திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள். இயேசு சீடர் மீது தம் பார்வை பதித்து கூறியவை: ஏழைகளே, நீங்கள் பேர் பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கு உரியதை. இப்பொழுது பட்டினியாய் இருப்போரே, நீங்கள் பேர் பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே, நீங்கள் பேர் பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் கொல்லாதவர்கள் என்று இகழ்ந்து தள்ளிவிடும் போது நீங்கள் பேர் பெற்றோர். அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு இறுதியாகும். அவர்களுடைய மூதாதையில் இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்து வந்தனர். ஆனால் செல்வர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள். இப்போது உண்டு கொழுத்திருப்போரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள். இப்போது சிரித்து இன்புறுவோரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் துயருற்று அழுவீர்கள். மக்கள் எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்தார்கள்.
ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வை செல்வாக்கு. இறையேசுவில் பிரியமானவர்களே, வாரம் வாரத்தோடு உங்களை அழைத்து உற்சாகப்படுத்தி நன்றாக வாழுங்கள் என்ற நேர்மறை எண்ணம், பாசிட்டிவ் ஸ்ட்ரோக்கோட உங்களை வழி அனுப்புவது, கடவுளோடு இணைப்பது, அது கூடுதலான எனக்கு மகிழ்ச்சி தான். ஆகவே மக்கள் எல்லோரும் நிறைய பேரை பார்ப்பது, குறிப்பாக அந்த பிள்ளைகள் ரொம்ப மிஸ் பண்ண ஒரு ஃபீலிங் இருந்தது. வந்ததிலிருந்து பிள்ளைகளை பார்ப்பதே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸ்கூலில் பாய்ஸ் பிள்ளைகளை பார்ப்பேன், நம்முடைய பங்கினுடைய பெண் பிள்ளைகள் எல்லாம் பார்ப்பதே கிடையாதுன்னு யோசிப்பது உண்டு. அவங்க பிள்ளைகள் எல்லாம் பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி. குட்டி ஏஞ்சல் போல, குட்டி தேவதைகள் போல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க உலகம் எங்கே தான் இருக்குதுன்னு தெரியாது. அவங்க ஒரு உலகத்தில் இருப்பாங்க, நாம் அந்த உலகத்துக்கு பின்னாடி போனாதான் அவங்க என்ன உலகத்தில் இருக்கிறாங்க நம்மளே கண்டுபிடிக்க முடியும். ஆகவே ஆங்காங்க நின்று கொண்டு அமர்ந்து கொண்டு ஒரு வகையான மார்க்கமாக என்னை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை பார்ப்பது ஒரு மிகுந்த மகிழ்ச்சி தான். ஆக பிள்ளைகள் எப்படி இருக்கீங்க? பிள்ளைகளா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா சத்தமா எப்படி இருக்கீங்க? ஓகே, இப்போ நீங்க பதில் சொல்லுவீங்க பாருங்க. நான் சொல்லுவேன், அதுபடி நீங்க முடிக்கணும். வாரம் பிள்ளைங்க இன்னும் சத்தமா வாரம். வெரி குட். ஸோ நன்றாக இருங்கள் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். அன்புக்குரியவர்களே, பகலினை அலங்கரிப்பது சூரியன் என்றால், இரவினை அலங்கரிப்பது சந்திரன் என்றால், கடவுளுடைய ஊழியனை அலங்கரிப்பது அவர் மீது அவன் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை. கவிஞர் துளசிதாஸ் என்பவருடைய வார்த்தை. கைகள் இரண்டும் வெறுங்கை, நம்பிக்கை தான் வாழ்க்கை என்பார் வைரம். நம்பிக்கைதான் வாழ்வு, வாழ்வை நம்பிக்கை என்று சொல்லப்படுகிறது. கடவுள் மீது நம்பிக்கை வைப்போர் அனைத்து விதமான ஆசீர்களை பெறுவார் என்கின்ற ஒரு இறையிலர் கெண்ட் என்பவர். அது அன்புக்குரிய நாளுடைய இறை வார்த்தை, ரொம்ப அழகான வார்த்தை. மனிதர்கள் மீது நம்பிக்கை வைப்போர் சபிக்கப்படுவர், கடவுள் மேல் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர், ஆசி பெற்றோர் என்று அழகான வார்த்தை நம்முடைய வாழ்வுக்குள்ளாக ஊடுருவி நம்முடைய இதயத்தை நம்ம இன்னும் அசைப்போட அற்புதமான வார்த்தை. ஒரு நகர்ப்புற பங்கு, அந்த பங்கில் ஒரு பங்கு ஃபாதர், அவர் ஒரு வீடுக்கு சென்றார். வீடு விசிட் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு போனார். அங்கே போனால் ஒரு 18 வயது நிரம்பிய பெண் ஒருத்தி 4 வீலர் நாற்காலியில் அமர்ந்து கொண்டிருக்க, எழுந்து நடக்க முடியாமல். என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்கிறார். ஃபாதர், எனக்கு இளம்பிள்ளை வாதம், ஆகல என்னால் நடக்க முடியாது. உடனே ஃபாதர், ஐயோ நடக்க மாட்டியா நீ, அதில் வாழ்க்கையே போயிட்டு இருக்குமே, எப்படி ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை நகருது பாரு. இந்த கேள்வியை பல பேர் கேட்டிருக்கிறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்கிறாங்க, ஏன்னா பார்க்குறவங்கலாம் கேட்பாங்க. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் ஃபாதர், இளம்பிள்ளை வாதத்தால் எனக்கு பறிபோனது கால்களாக இருக்கலாமே தவிர என் இதயம் இல்லை, என் இதயம் வலிமையாக இருக்கிறது. ஆகவே கடவுள் மேல் நான் வைக்கின்ற நம்பிக்கை தான் நான் இழந்து போன இழப்பை எதிர்கொள்வதற்கான வலிமையும் அதிலிருந்து வெளிவருவதற்கான வெற்றியும் தருவது கடவுள் மேல் நான் வைக்கின்ற நம்பிக்கை. ஆகவே என் கால் ஊனமாக இருந்தாலும் என்னுடைய இதயம் வலிமையாக இருக்கிறது என்று சொன்னார். ஆக அன்புக்குரிய பொது காலத்தினுடைய 6ஆம் ஞாயிறு, இந்த நாளுடைய ஞாயிறு சிந்தனை அதுதான். மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைப்பவர்கள் சபிக்கப்படுவார். இந்த நாளுடைய முதல் வாசகம் எரேமியா எழுதிய புத்தகம் 17ஆம் அதிகாரம் வாசிக்கப்பட்ட கடவுளுடைய வாக்குத்தத்தம். மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைப்பவர்கள் சபிக்கப்படுவார்கள், கடவுள் மேல் நம்பிக்கை வைப்பவர்கள் பேறு பெற்றவர்களாக மாறும். ஆக நாம் யார் மேல் நம்பிக்கை வைத்து வாழ்கிறோம்? மனிதர்கள் மேலா, கடவுள் மேல? ரொம்ப அழகான சிந்தனை. அதே போல இந்த நாளுடைய 2ஆம் வாசகம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் உயிர்ப்பில் நம்பிக்கை வைப்போர் மீட்கப்படுவர். கிறிஸ்துவின் உயிர்ப்பில் நம்பிக்கை வைப்போர்
மீட்கப்படுவர். ஆக நாம் இன்றைய நம்முடைய வாழ்வு எதன் மேல் யார் மேல் நம்பிக்கை வைத்து நாம் வாழ்கின்றோம் என்ற அழகான கேள்வி இல்லையா? ஆகவே இறை நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை, கடவுள் மேல் நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை திருவெளிப்பாடு புத்தகம் 3ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 17 ரொம்ப அழகாக கடவுள் சொல்லுகிறார். இறை நம்பிக்கை இல்லாத வாழ்வு என்பது இழிந்த, இழிவான, வறிய, பார்வையற்ற, ஆடையின்றி இருப்பது போல் சமமாகும். ஆக கடவுள் மேல் நம்பிக்கை இல்லாத வாழ்வு என்பது ஒரு இழிவான நிலை என்கிறது திருவெளிப்பாடு புத்தகம். ஆக கடவுள் மேல் வைக்கிற நம்பிக்கை என்பது எப்படிப்பட்டது என்பது எசையா எழுதிய புத்தகம் 40ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 31. கடவுள் மேல் நம்பிக்கை வைப்பவர்கள் புதிய ஆற்றலை பெறுவார்கள். அவர்கள் கழுகுகள் போல், கழுகுடைய சிறகு விரிந்து பறப்பது போல உயரச் செல்வார்கள். அழகாக எசையா சொல்லுகிறார். ஆக யாரெல்லாம் those who are trust in God, those who are hope in God, they are the one will get the new energy. நீங்க பாருங்க, நம்முடைய வாழ்க்கை பல நேரங்களில் சோர்வோட, கவலையோட, கஷ்டத்தோட, மன வலிகளோட, மன காயங்களோட, மன போராட்டத்தோட, திருமண வாழ்வு, குடும்ப வாழ்வு, சமூக வாழ்வு, வேலைகள், நமக்கு இருக்கக்கூடிய ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், காயங்கள், இவற்றின் மத்தியில் நம்ம வாழ்க்கையை செல்லுகின்ற பொழுது நாம் we lose our energy, we lose our dynamism, we lose our activism. இல்லையா? நாம் அந்த ஆற்றலை இழக்கின்றோம். சோர்வாக இருப்போம், களைப்போடு இருப்போம், எப்பயுமே பரபரப்பாக இருப்போம். ஆனால் களைப்பு, சோர்வு ஒரு வகையான கவலை. ஆனால் ஆண்டவருடைய செய்திவர் கடவுள் மேல் நம்பிக்கை வைப்போர் புதிய ஆற்றல் பெறுவர். ஆக இன்றைய நாள் ஒவ்வொரு திருப்பலி, ஒவ்வொரு ஜெபம், ஒவ்வொரு கல்வாரி பலிக்கு வருகின்ற பொழுது நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய நம்பிக்கையை புதுப்பித்துக் கொள்கின்ற நியூ எனர்ஜி, புதிய ஆற்றலை, புதிய சக்தியை, புதிய பலத்தை, புதிய எண்ணத்தை, புதிய ஏக்கத்தை, புதிய ஆசிரை, புதிய அருளை, புதிய வழிகளை, புதிய புதிய காரியங்களை நாம் பெற முடிகிறது. ஆகவே கடவுள் மேல் வைக்கிற நம்பிக்கை, ஆண்டவர் இயேசுவின் மேல், படைத்த பரம்பொருள் மேல் நான் நம்புகின்ற தெய்வம் சன்மானம் வழங்குவார், நான் நம்புகின்ற தெய்வம் எனக்கு படி அளப்பார், நான் நம்புகின்ற தெய்வம் என் அழுகுரலுக்கு செவி சாய்ப்பார், என் நம்புகின்ற தெய்வம் என் கண்ணீர்களுக்கு செவி சாய்ப்பார் என்று நம்புகின்ற பொழுது, நம்பி வாழ்கின்ற பொழுது, நம்பி நம்முடைய திருமண வாழ்வை, குடும்ப வாழ்வை எடுத்துச் செல்கின்ற போது நியூ எனர்ஜி, நியூ ஹோப் அண்ட் நியூ வேஸ், புதிய வழிகள், புதிய வாழ்வுகள், புதிய நம்பிக்கைகள், புதிய ஆற்றலை நாம் பெறுவோம். ஆக ஆலயத்திற்கு வருகின்ற பொழுதுதான் ஆக நாம் பெருங்கையாய் வரலாம். வீடுகளிலிருந்து புறப்பட்டு கவலையோட, கஷ்டத்தோட பெருங்கையாய் வரலாம். ஆனால் வந்து வருகை தந்து திருப்பலியில் பங்கெடுத்து இறைவன் மேல் நம்பிக்கையை நாம் புதுப்பித்து பெருங்கையால் வந்த நாம் கடவுள் நம்பிக்கையோடு வழி அனுப்பக்கூடிய அற்புதமான நிகழ்வு, காரியங்கள், சந்திப்பு, சங்கமம் தான் அழகான ஆலயம், திருப்பலிகள். ஆக இறைவன் மேல் நம்பிக்கையை வலுப்படுத்ததான் மீண்டும் மீண்டும் மீண்டுமாக தரப்படக்கூடிய அழகான வாய்ப்புகள். இந்த நாளுடைய நற்செய்தி இன்னும் கூடுதலான செய்தி. இந்த நாளுடைய நற்செய்தி ஒரு சமவெளி பகுதியில் ஆண்டவர் இயேசுடைய அழகான செய்தி போதனை. அதன் மலை பொழிவு நமக்கு தெரியும், சர்மன் ஆன் தி மவுண்ட். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம். இன்னைக்கு லூக்கா தன்னுடைய பார்வையில் தருகிறார். அவர் லூக்கா தன்னுடைய பார்வையில் இயேசு பேச சமவெளி, அந்த பொழிவுகள், சில நேரங்களில் சில கருத்து வேறுபாடுகள் வருகின்றன. மலைப்பொழிவும் சமவெளி ஒன்றா இரண்டா அல்லது வெவ்வேறானவா என்று விவிலிய அறிஞர்களே வாதம் செய்கிறார்கள். சில பேர் சொல்வாங்க இது ரெண்டும் வேற வேற என்று சொல்வார்கள். சில விவிலிய அறிஞர்கள் சொல்வார்கள் இல்ல இல்ல, the shortened version of Sermon on the Mount இதுதான் சமவெளி பொழிவு. அதாவது சமவெளி பொழிவு என்பது மலைப்பொழிவினுடைய சுருக்கம் என்று பல பேர் சொல்கிறார்கள். ஆனால் ஒரு இறையிலார் சொல்லுகிறார், கார்சன் என்ற இறையிலார் என்ன சொல்கிறார் என்றால், அது ஒரு மலைப்பகுதியினுடைய அடித்தள பகுதி தான் சமவெளி பகுதி. ஆகவே இயேசு சமவெளி பகுதியில் சொன்ன அந்த பொழிவுகள் மலைப்பொழிவும் சமவெளி பொழிவும் ஒன்றுதான் என்று சொல்லப்படுகிறது. சமவெளி என்னதான் சொன்னார் என்ற நாளுடைய நற்செய்தி அழகான கிளாசிக்கலான பேசேஜில் ஆண்டவர் இயேசுடைய வார்த்தை, கடவுளுடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்லுகிறார்? ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்குரியது. பட்டினியாய் இருப்பவர்களே நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். பிறகு வேற என்ன? அழுபவர்களே நீங்கள் பேறு பெற்றவர்கள், நீங்கள் சிரித்து வாழ்வீர்கள். என் பொருட்டு இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி துன்பங்களும் கஷ்டங்களும் துயரங்களும் நீங்கள் அடைபவர்களே பேறு
பெற்றவர்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கைமாறு கிடைக்கும். இப்ப கேள்வி என்னன்னா, ஏழ்மை, பட்டினி, அழுகை, துன்பம் சாபமா வரமா? கேள்வி சரியா? ஏழ்மை, பட்டினி, துன்பம் இதெல்லாம் சாபமா வரமா? ஏன் ஆண்டவர் இதை சொல்லுகிறார் என்றால் பின்னணி தெரிய வேண்டும். யூதர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் என்ன நினைத்தார்கள்? அவர்களுக்கு நீடிய ஆயுள், வளமான வாழ்வு, குறையாத செல்வம், மங்காத புகழ், களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிற தானியங்கள், பழுது பெருகிய மிகப்பெரிய மந்தைகள், இதுதான் blessed, இதுதான் பேரு, இதுதான் ஆசீர் என்று நினைத்தார்கள். ஏழைகள் சபிக்கப்பட்டவர்கள், பட்டினியாய் இருப்பவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், துன்பப்படுபவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், நோயாளிகள் சபிக்கப்பட்டவர்கள், இப்படிதான் யூதர்கள் நினைத்தார்கள். ஆனால் ஆண்டவருடைய பார்வை பாருங்கள், ஏழைகளை நீங்கள் பேறு பெற்றவர்கள், துன்பப்படுபவர்களை நீங்கள் பேறு பெற்றவர்கள், அழுபவர்களை நீங்கள் பேறு பெற்றவர்கள், கஷ்டப்படுபவர்களை நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஏன் சொன்னார்? எதற்காக சொன்னார்? சாபமா வரமா? அதாவது ஏழ்மை, பட்டினி, துன்பம், வறுமை அல்லது கஷ்டங்கள் இதெல்லாம் இருப்பவர்கள் கடவுளை நம்பி வாழ்வார்கள். இன்னும் உங்களுக்கு அழகா சொல்றேன், மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம், இந்த வார்த்தை எல்லாருக்கும் தெரியும். ஏழைகளை நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. அப்ப இங்க ஏழை என்பது என்ன? ஏழை என்பது நாட் இன் எக்கனாமிக் சென்ஸ், பொருளாதார ரீதியாக சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. இட்ஸ் ஸ்பிரிச்சுவல் சென்ஸ், ஆன்மீக ரீதியாக. ஏழை என்பதற்கு ஹீப்ரு மொழியில அனாவிம் என்ற வார்த்தை. அனாவிம் என்றால் ஏழை என்பது தமிழ்ல, புவர் என்பது ஆங்கிலத்தில், ஹீப்ரு மொழியில, எபிரேய மொழியில அனாவிம். அனாவிமுக்கு என்ன விளக்கம்? அனாவிம் என்றால் கடவுளை நம்பி வாழ்பவர்கள். The person who totally trusts in God, hope in God. கடவுள் தான் என் வழி, கடவுள் தான் என் நம்பிக்கை, அந்த இயேசு தான் என் வாழ்க்கை, இயேசு தான் வழியும் வாழ்வும் சத்தியம் என்று நம்புவர் தான் ஏழைகள் என்று எபிரேய மொழியில் சொல்லப்பட்ட வார்த்தை. அந்த அர்த்தத்தில் தான் அரமைக் மொழியில் ஆண்டவர் சொல்லுகிறார், யாரெல்லாம் கடவுளை நம்பி வாழ்கிறார்களோ அவர்கள் பேறு பெற்றவர்கள். இப்ப புரியுதுங்களா? அப்போ ஏழை, எளியவர்கள், பட்டினி கிடப்பவர்கள் கடவுளை நம்பி வாழ்வார்கள், அடுத்தோர் மேல் அக்கறை வைத்து வாழ்வார்கள். ஆகவே ஏழைகளை நீங்கள் பேறு பெற்றவர்கள், கடவுளை நம்பி வாழ்பவர்களே நீங்கள் பேறு பெற்றவர்கள். நாம் எல்லோரும் கடவுளை நம்பி வாழ்கின்ற போது அதற்குரிய பலனை, அருளை, ஆசிரை நாம் பெறுவோம். அதற்கு மாறாக செல்வர்களே நீங்கள் உங்களுக்கு ஐயோ கேடு என்கிறார். செல்வர்களே உங்களுக்கு ஐயோ கேடு அப்படின்னா செல்வம் வைத்திருப்ப தவறா ஃபாதர்? அது வல்ல அர்த்தம். செல்வம் வைத்திருப்பவர்களுக்கு தீய எண்ணம் சேர்ந்து கொள்ளும். ஏனென்றால் செல்வம் வைத்திருப்பவர்கள் கட்டாயம் கடவுள் மேல் நம்பிக்கை குறைவாக இருப்பார்கள். அதாவது பணத்தின் மேல் அல்லது வசதியின் மேல் அல்லது கடவுளை மறக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே செல்வம் அதுவே எண்ணம், கவனம் என்றால் அதுதான் அவளுக்கு கவனம் செல்லும். ஆகவே கடவுள் மேல் வைக்கிற நம்பிக்கை குறைய ஆரம்பிக்கும். அதனால்தான் செல்வம் வைத்து ஐயோ கேடுங்க. ஆகவே கடவுளை நம்பி ஒருத்தர், ஒரு பெரியவர் 80 வயசு ஆபீஸ்ல உட்காந்துருக்கும் போது வந்து சொன்னார். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் சொல்றார், ஃபாதர் எனக்கு 80 வயசு ஆகுது, நான் முதல் 40 வயசு வரைக்கும் நாயா உழைச்சு பணத்தை சம்பாதிச்சேன், அடுத்த 40 வருஷம் பேயா இருந்த அந்த பணத்தை நான் காப்பாற்றினேன். நான் 80 வயசு நாயா இருந்தேன், பேயா இருந்தேன், நான் மனுஷனா வாழவே இல்லைங்க. வயசு என்ன அவருக்கு? 80 வயசு. அப்பதான் அவருக்கு ஞானமே வரும். ஆக அன்புக்குரியவர்களே, நாம் அதன் மேல் கவனமாக இருந்தால் கடவுளை மறப்போம். அதனால சொல்லுகிறார், செல்வர்களே உங்களுக்கு ஐயோ, ஏன்னா உங்களுடைய செல்வத்தின் மேல் தான் கவனமாக இருக்கும். ஆகவே கடவுளுக்கு முன்னுரிமை, கடவுளுக்கு முதலிடம் கொடுத்து வாழ்பவர்கள் பேறு பெற்றோர்கள் என்கிறார். அதோடு இணைத்து கடவுள் மேல் நாம் அந்த செல்வத்தின் மேல் நம்பிக்கை வைப்பவர்கள் பேராசையும் கூடிக்கொள்ளும். அக்குமிலேஷன் ஆஃப் தி வெல்த் என்று சொல்வார்கள். அக்குமிலேட், நம்ம இன்னும் சேர்க்க வேண்டும், குவிக்க வேண்டும், குவிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே இருக்கும் தவிர ஆண்டவரை மறப்பார்கள். நல்ல ஒரு செய்தி பாருங்கள். அதாவது லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரம் இல்லையா? லூக்கா நற்செய்தி 18 இளைஞன் ஆண்டவரை உன்னை பின்பற்ற விரும்ப வேண்டும் ஆசைப்படுகிறேன். அப்ப ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்து விட்டு வாங்குகிறார். முடியலையே, இயேசு பின்பற்றாமலேயே சென்று விடுகிறார் பணக்கார இளைஞன். அதனால பேராசை கூடிக்கொண்டு நாம் அந்த குவிக்க வேண்டும் என்ற எண்ணம் போய்கொண்டே இருக்கும். அதனால்
செல்வம் ஐயோ கேடு என்கிறார். ஆக செல்வம் இருப்பவர்கள் கடவுளை மறப்பார்கள் என்கிறார். அதோடு இணைத்து செல்வத்தின் மீது கவனம் இருப்பவர்கள் அடுத்தவர் மேல் அக்கறை வைக்க மாட்டார்கள். They never mind about the human being. They never mind about the other. அடுத்தவங்க மேல் அக்கறை இருக்காது. அவன் வாழ என்ற ஒரு நினைப்பு மட்டும்தான். ரொம்ப அழகான உதாரணம் ஏழை லாசருடைய அழகான அந்த நிகழ்வுலைய அந்த பணக்காரன் அவனை மட்டும்தான் நேசித்தான், ஏழை கவனிக்கவே இல்லை என்று அதனால் நரகத்துக்கு சென்றார். ஆக அன்புக்குரியவர்களே, ஏழைகளை நீங்கள் பேறு பெற்றவர்கள், கடவுள் மேல் நம்பிக்கை வைப்பவர்கள் பெறுவர். ஏழை கைமனுடைய காணிக்கை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏழை கைமன் காணிக்கை ஆக 2 காசு செப்பு காசு போட்டாங்க. தாங்கிட்ட இருக்கிற பெஸ்ட கடவுளுக்கு கொடுத்தாங்க. கடவுள் பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கை. நாளைய நாள் கடவுள் பார்த்துக் கொள்வார், கடவுள் என் வாழ்க்கையை பார்த்துக் கொள்வார் என்ற அதீதமான கடவுள் மேல் நம்பிக்கை வைத்து கடவுள் பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கை கடவுளுடைய கையில் நான் இருக்கிறேன் என்று சொன்ன அந்த நம்பிக்கையை கடவுள் ஏழை கைமனை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். ஆக அன்புக்குரியவர்களே, கடவுள் மேல் அதிகமான நம்பிக்கை உடையோர் பேறு பெற்றோராக, ஆசி பெற்றோராக கடவுளுடைய செய்தி. ஒரு கருத்தமர்வு, ஒரு சின்ன செய்தியோட முடிக்கல. ஒரு கருத்தமர்வு. அந்த கருத்தமர்வில் ஒரு கேள்வியானது அந்த கருத்துரையாளர் கேட்கிறார். உலகத்திலேயே விலை மதிப்புமிக்க நிலம் எது? உலகத்திலேயே விலை மதிப்புமிக்க நிலம் எது? Which is a costly land. Which is a costly land. உலகத்தின் மிக விலை மதிப்புமிக்க நிலம் எது என்கிறார். சில பதில் சொல்றாங்க, எண்ணெய் வளமிக்க அரபு நாடு என்கிறார் சிலர். ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, இல்ல வைரங்கள் தங்கங்கள் புதைந்திருக்கக்கூடிய தென்னாப்பிரிக்கா கண்ட்ரி என்று சொல்கிறார்கள். சில பேர் இல்லை நியூயார்க் சிட்டி என்று பல பேர் சொல்கிறார்கள். அவர் சொல்கிறார், உலகத்திலே விலை மதிப்புமிக்க நிலம் எது தெரியுமா? Can you guess and tell me? கல்லறை. வெரி குட். கல்லறை. கல்லறை தான் விலை மதிப்புமிக்க நிலம். கல்லறை. ஏன்னா அந்த கல்லறைகள் நிறைய நம்ம எழுதப்படாத கதைகள் உண்டு, தொடங்கப்படாத திட்டங்கள் உண்டு, பிறகு ஒப்புரவாகாத உறவுகள் உண்டு. நாளைக்கு பார்த்துக் கொள்ளலாம், நாளைக்கு சந்திக்கலாம் என்று நாளை என்று எண்ணியவர்கள் நாளைய பார்க்காமலேயே சென்று விட்டார்கள் என்று கருத்துரையாளர் சொல்லுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு எழுத்தாளர் இந்த கருத்தமர் முடிந்தவுடன் வீட்டுக்கு சென்று ஒரு டைரி எடுத்து எழுதுகிறார். டாட் ஹென்றி என்பவர் அவர் எழுதிய இந்த கேட்டுவிட்டு ஒரு வார்த்தை எழுதுகிறார். 2 சொல் தான், 2 சொல். அந்த சொல் அவருடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. அந்த 2 சொல் என்ன தெரியுங்களா? டை எம்டி. டை எம்டி. காலியாய் இறப்போம். காலியாய் இறப்போம். இருக்கும் வரை நன்றாக வாழ்ந்துவிட்டு நம்முடைய வாழ்வை, திறமையை, கொடைகளை பிறருக்கு நாம் கொடுத்து விட்டு கல்லறைக்கு நாம் போகின்ற பொழுது காலியாக நாம் செல்லும். காலியாக இறப்போம். ஆனால் பல நேரங்களில் கவலைகளோடு, ஏக்கங்களோடு, நிறைவேறாத ஆசைகளோடு தான் நாளைய நாள் பார்த்துக் கொள்ளலாம் என்ற ஏக்கங்களோடு நாம் செல்லுகின்றோம். ஆகவே டை எம்டி. காலியாய் இறப்போம். கடவுள் மேல் நம்பிக்கை வைத்து நாம் நம்முடைய வாழ்வை மகிழ்வோட, மனநிறைவோடு இறைவன் பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையோடு வாழ முயற்சிப்போம். மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைப்பவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், கடவுள் மேல் நம்பிக்கை வைப்பவர்கள் பேறு பெற்றவர்கள். நாம் எதன் மேல் நம்பிக்கை வைத்து வாழ்கின்றோம்? அழகான செய்தி. இறை நம்பிக்கையே நமக்கு வாழ்வு, இறை நம்பிக்கையே நமக்கு வழி, இறை நம்பிக்கையே நம்முடைய மகிழ்ச்சிக்கான காரணம். கைகள் இரண்டும் வெறுங்கை, நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கையே வாழ்வு, வாழ்வே நம்பிக்கை என்ற சிந்தனையோடு இறை நம்பிக்கையில் வாழ, வளர இறைவனை நம்புவோம், நாடுவோம், நலம் பெறுவோம். எல்லாரையும் கடவுள் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thank you.
மேல் நம்பிக்கை வைப்போர் சபிக்கப்பட்டோர், கடவுள் மேல் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து நம்முடைய வாழ்வு நகர்த்தப்பட இறையருள் இறை ஆசீர்வாதத்தை கேட்போம். நம்முடைய திருமண குடும்ப வாழ்வெல்லாம் கடவுள் ஆசீர்வதிக்க நாம் வேண்டுவோம். உங்கள் பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை வழிநடத்தும் தந்தையே, உம் திரு அவையில் திருப்பணியாளர்களோடு சேர்ந்து உம் திருமகனும் எங்கள் மீட்பருமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறந்து உயிர்த்தெழுந்தார் என்ற மறைப்பொருளை அனைவருக்கும் அறிக்கையிட வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களை பாதுகாக்கும் தந்தையே, எம் தாய் திருநாட்டை ஆளும் தலைவர்கள் தங்கள் பதவி அதிகாரம்தான் பெரியது என்று நம்பி ஆட்சி செய்யாமல் உண்மையான இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல தந்தையே, என் பங்கில் நோய் நொடிகள், பசி பட்டினியில் வாழ்பவர்கள், எங்கள் தேவைகள் அதிகமாக இருப்பவற்றை பிறரோடு பகிர்ந்து வாழ நல்லெண்ணம் கொண்டவர்களாக எங்களை மாறிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் வானக தந்தையே, அரசு பணியாளர்களை ஆசீர்வதியும். நீர் அவர்களுக்கு தந்திருக்கிற இந்த வேலை வாய்ப்பு மக்களுக்கு சேவை புரிவதற்கு என்பதை உணர்ந்து லஞ்சம் தவிர்த்து நேர்மையாக பணியாற்ற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பொது கருத்துக்களோடு நம்முடைய தனிப்பட்ட வேண்டுகோள்களை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். நம்ம எல்லோரும் வீடுகளிலிருந்து புறப்பட்டு நம்பிக்கையோடு வந்தோமா? நம்முடைய நம்பிக்கையை புதுப்பித்துக் கொண்டு நாம் செல்வோமா? நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் நாம் படுகின்ற அல்ல சந்திக்கக்கூடிய அத்தனையோ விதமான சவால்கள் இருக்கலாம், சறுக்கல்கள் இருக்கலாம், சரிவுகள் இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம், பதற்றங்கள் இருக்கலாம், பயங்கள் இருக்கலாம், எண்ணங்கள் இருக்கலாம், ஏக்கங்கள் இருக்கலாம், எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். கவலைகளுக்கு நாளைக்கு பார்த்துக் கொள்ளும் என்ற வாழ்க்கை அல்ல. இன்று நாம் நன்றாக வாழ்வது, காலியாய் இறப்போம். அழகான வார்த்தையை காலியாக இறப்போம். கடவுள் நமக்கு கொடுத்த வாழ்வை பிறருக்காய், அது மனைவிக்காய், கணவனுக்காய், பெற்றோருக்காய், பிள்ளைகளுக்காய், யாருக்கெல்லாம் தேவைப்படுவது நம்முடைய வாழ்வு, நம்முடைய திறமைகள், நம்முடைய கொடைகள், எப்பொழுதும் மகிழ்ச்சியோட என்ன நடந்தாலும் இறைவன் இருக்கிறார், அவர் பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கை தான். நம்முடைய பிள்ளைகளை குறித்த கவலை, நம்முடைய எதிர்காலத்தை குறித்த கவலை, ஆண்டவர் இருக்கிறார், இயேசு பார்த்துக் கொள்வார். ஆக மரத்தை வைத்த கடவுள் நிச்சயமாக தண்ணீர் ஊற்றுவார் என்ற நம்பிக்கை தான். படைத்த கடவுள் அழகாக நம்மளை பராமரிக்கிறார், அழைத்த கடவுள் அக்கறையோடு நம்மை வழி நடத்துகிறார் என்ற சிந்தனை இயேசுவே ஆண்டவா இங்கு வாழக்கூடிய அத்தனை உள்ளங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆக எத்தனையோ மக்கள் பல்வேறு எண்ணங்களோடு இயக்கங்களோடு வந்தாலும் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றிகளை சுமந்து கொண்ட இடத்தில் வருகை இருந்தால் நன்றிகளை ஏற்றுக்கொள்ளும். பல்வேறு இயக்கங்கள், எதிர்பார்ப்புகள் இங்கு வருகின்ற பொழுது விசுவாச வாழ்வை புதுப்பித்துக் கொண்டு நாங்கள் இருப்பதும், இயங்குவதும், ஓடுவதும், செயல்படுவதும் எல்லாம் உடைய கருணையும் இரக்கமும் கொண்டு ஒவ்வொரு நாள் விடிய காலை நாங்கள் எழுந்து நகர்கின்ற போது உடைய நம்பிக்கை, வேலைக்கு செல்லுகின்ற போது அங்கு உடைய வழி நடத்தல், நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள், அங்கு உடைய அருள், ஆசை, இப்படியாக ஒவ்வொரு நாளுமே உம்முடைய பலம்தான், உம்முடைய சக்தி தான் எங்களை வழி நடத்துகிறது. ஆண்டவா, நாங்கள் இயல்பிலேயே சதையலான பலவீனம் உள்ள மக்களாக இருந்தால், குறைவுடைய மக்களாக இருந்தால், பல்வேறு தவறுகளால் நாங்கள் போராடினால், எங்கள் வாழ்க்கை பிழைகளால் புரண்டால் இருந்தாலும் நீங்கள் மன்னித்து புது வாழ்வை, புது எண்ணங்களை, புது இயக்கங்களை, புது எதிர்பார்ப்புகளை வழங்க வேண்டும். ஆகவே இந்த குழுவிற்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதித்தும், எல்லா குழந்தைகளையும் ஆசீர்வதித்தலும், உன் கையில் தவழ்கின்ற பிள்ளைகளாக, உன்னுடைய உள்ளங்கையில் பொதித்து வைத்திருக்கக்கூடிய பிள்ளைகளாய், குடும்பமாய், எங்கள் திருமண குடும்ப வாழ்வு, எங்கள் பள்ளி வாழ்வெல்லாம் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. மேல் வைக்கிற நம்பிக்கை வாழ்வாய், சக்தியாய், ஆற்றலாய், பலமாய், உயிராய், உறவுமாய் மாறுவதாக. எல்லா மக்களும் மகிழ்வோடு மனைவரு வாழ உடைய அருள் ஆசிரியை பொழிமையிலாக மன்றாட்டுக்கள் எல்லாம் எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிய பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை நீ
அன்புமிக்க சகோதர சகோதரி நாம் எல்லோரும் இணைந்து வாரமானால் ஆண்டவருடைய அற்புதமான இந்த சந்திப்பின் வழியாக கடவுள் தரக்கூடிய அருள் ஆசை, கடவுள் மேல் வைக்கிற நம்பிக்கை நம்முடைய வாழ்வின் அடித்தளமாக இயேசு மேல் நம்பிக்கை தான் நங்கூரமாக நம்முடைய வாழ்க்கையில் அமைத்து இவற்றின் வழியாக இறைவன் அருள் ஆசிரியர் பொழியக்கூடிய புனிதமான இந்த திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக முடியும் சொல்லுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் இந்த காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்தி பிறப்பிக்க உண்மை வேண்டுகின்றோம். அதனால் மருத்துவத்தை நிறைவேற்றுவதற்கு அது நிலையான பயன் விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தை என்றும் அல்ல எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே எங்கள் கடமை கிறிஸ்து பிறந்த முன்னைய பாவ நிலையிலிருந்த மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழைத்தும் இறந்தோடு மறந்து வைத்த நினைவாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே அவர் முன்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்துகள். ஆகவே வானக தூதர்கள் புனிதர்கள் அரியணைச்சு ஆட்சி கொள்வராக அனைவரோடும் உம்மை குழந்தைத்து வரை கூறலாம் பாடுவதா. ஆண்டவரில் உண்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கெல்லாம் ஆகவே இந்த தூய ஆகிய குழந்தை காணிக்கைகள் எல்லாம் தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாகும். அவர் பாடுபட உடன்கணிந்து தம்மை கையெழுத்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றியை செலுத்தி அதை பெற்று தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக விவரிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு வேலை அருமைய பெண் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நடிகூறி தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்ற பருவங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். பாவ மன்னிப்புக்கென்று
உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையும் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உங்களை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் நமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்திருளும். மேல்மேட்டில் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இறக்கட்டும் நினைவு கூர்ந்து உங்கள் திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயும் கடவுளின் கண்ணீராயான எங்கள் பங்கின் பாதுகாவலியான தூய பாத்திமா அன்னை, அவருடைய கணவரான தூய யோசேப்பு, புனித திருத்தவர்கள், இவ்வுலகில் உமக்கு கொண்டவரால் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரிடமும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, யாரையும் ஒன்றைப்பு எல்லா புகழும் மாற்றியும் எங்கள் மனிதரில் நம்பிக்கை வைப்பதை விட கடவுள் மேல் நம்பிக்கை வைப்பவர்கள் பேறு பெற்றவர்கள், ஆசை பெற்றவர்கள். கைகள் இரண்டும் வெறுங்கை கடவுள் மேல் வைக்கிற நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஆக கடவுளெல்லாம் உரித்து அந்த ஆண்டவருடைய அருள் ஆசை நம்முடைய குடும்ப வாழ்வு, திருமணம், நம்முடைய தொழிலெல்லாம், பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதிக்க எப்போதும் இறைவன் மேல் நம்பிக்கையுடைய மனிதர்களாய் மக்களாக வாழ ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜபத்தின் வழியாக இயேசு ஆண்டவரை போன்று புகழ்ந்து நாம் சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளன் உண்டாகும். இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் விருப்பமாக நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் இமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் சொல்லி நான் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னுடைய திருத்தூதர்களுக்கெல்லாம் முடிந்து எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள், நம்பிக்கை இன்மையான நேரங்கள், சோர்வுகள் ஆண்டவர் இவையெல்லாம் பாராமல் மன்னித்து உம்முடைய அருள் ஆசி ஆற்றலால் எங்களை நிரப்பி எங்கள் திருமண குடும்ப வாழ்வெல்லாம் ஆசீர்வாதம் உம்முடைய அருளால் ஆசீர்வாதத்தால் நிரப்பி அந்த திருமணம் கொள்வீராக. என்றென்றும் ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம்
இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, ஏழைகளை நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் கடவுளுடைய ஆட்சி உங்களுக்குரியது. ஏழைகள் கடவுளை நம்பி வாழ்பவர்கள், கடவுளை நம்பி வாழ்கின்ற நம் அனைவருமே பேறு பெற்றவர்கள், ஆசி பெற்றவர்கள். இறைவனை நம்பி நம்முடைய வாழ்வெல்லாம் நகர்த்த நம்பிக்கை நங்கூரமாக இருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசுவின் திரு விருந்திற்கு அழைக்கப்பட்ட நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்று, ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நாம் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிடம் திரு ரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். Thank you.
கிறிஸ்துவே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாய்த்தருளும். உன் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உன் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமேன். யூபிலி ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசுவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையும் தூய ஆவியார் எங்கள் இதயங்களில் அனுதினமும் பொழிய செய்கின்ற பிறரன்பும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கில் எம்மை பயணிக்க செய்வதாக. படைப்பனைத்தோடும் இணைந்து புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் யூபிலி கொண்டாட்டத்தின் அருளும் ஆசீரும் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவனவாக. எம் பங்கின் பாதுகாவலியான புனித பாத்திமா அன்னையின் பரிந்துரையால் மீட்பர் இயேசுவிடம் இருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்பனைத்திற்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திரு தூதர்களாக இந்த யூபிலி ஆண்டில் எம்மை மாற்றுவீராக. எல்லா மாட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமென். தெய்வத்திருளால் செங்கல்பட்டு மறை மாவட்டம் சித்தலப்பாக்கம் புனித அந்தோனியார் பங்கை சார்ந்த தந்தை தாமஸ், தாய் பாத்திமா இவர்களின் மகன் ஜான் அவர்களுக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு திருவிருதை ஆண்டவர் அன்பியத்தை சார்ந்த தந்தை எஸ் ஜான், தாய் டெல்பின் சந்தியா இவர்களின் மகள் ஷெர்லின் அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது 3ஆம் ஓலை. தெய்வத்திருளால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு குழந்தை ஈசா அன்பியத்தை சார்ந்த தந்தை MC ஜோசப், தாய் மேரி ஜோசப் இவர்களின் மகன் நோபல் ஜோசப் அவர்களுக்கும், இரிஞ்சலாக்குடா மறை மாவட்டம் கோட்டநெல்லூர் புனித பாத்திமா மாதா பங்கை சார்ந்த தந்தை KT ஆண்டோ, தாய் ஷிஜி ஆண்டோ இவர்களின் மகள் பிங்கில் ஆண்டோ அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது 2ஆம் ஓலை. இத்திருமணத்தில் ஏதேனும் விக்கணங்கள் இருந்தால் பங்கு தந்தையிடம் தெரிவிக்கவும். பிரியமானவர்களை, உங்கள் அனைவரும் மீண்டும் ஒரு முறை பார்ப்பதிலும் உற்சாகப்படுத்தி உங்களை வழி அனுப்பது மிகுந்த மகிழ்ச்சி. திருமண ஓலைகள் திருமணங்கள் எல்லாம் இப்போது நிறைய நடைபெறுகிறது. கூடுதலான மகிழ்ச்சி நான் அடிக்கடி சொல்வேன். திருமணம் என்பது ரொம்ப ரொம்ப புனிதமானது. இன்னைக்கு வாழ்ந்து காட்டுவது என்பது மிகப்பெரிய அது சவால். ஆக திருமணம் குடும்ப வாழ்வு உங்களுக்கு எப்பயுமே அந்த திருமணம் குடும்பம் இதுதான். இப்படி முன்னாடி நான் அப்படி இல்லை. ஆக்சுவலி 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மறைவுரை வைப்பேன், பிறகு நன்றாக படிக்க. ஆனால் இந்த இதுக்காக படிக்க போனதுக்கப்புறம் I've just got a very special interest on marriage and family. ஸோ அதனால தான் நம்முடைய குருமான இப்போ நெக்ஸ்ட் இயர் அவங்க ப்ரீஸ்ட் ஆகுறாங்கன்னா அவங்க சொல்லிக் கொடுப்பது தியாலஜி ஆஃப் மேரேஜ், அவங்க கிளாஸ் எடுப்பது. பங்குல இன்னும் நீங்கள் நிறைய விஷயத்தை பார்ப்பீங்க. இன்னும் நிறைய செய்வதையே இப்போ தொடங்கி இருக்கின்றேன். சின்ன ஸ்டார்ட் தான். இன்னும் நிறைய குடும்பங்களை வலுப்படுத்த வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. அதுவும் நான் ஆஃபீஸில் உட்காரும்போது நிறைய பேசுவாங்க. நிறைய பேர் வந்து பேசணும்னு ஆசைப்படுவாங்க. நிறைய பேர் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது மனிதர்கள் என்பது பல நிறங்கள், மனிதர்கள் பல முகங்கள், மனிதர்கள் பல நிறங்கள். அதனால் உங்களுடைய கண்ணை பார்க்கும்போது சில விஷயத்தை நான் ரீட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸ்கூல்லலாம் அப்படி தான். ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த சைக்காலஜிக்கல் அந்த வியூ படி நிறைய பேரை பற்றி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் ஒரு பையன் அப்படி பார்க்குறோம், ஜஸ்ட் ஃபார் 2 minutes அவனை பார்த்து அவன் பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். யாராவது பார்த்தாவும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். உங்களெல்லாம் பார்க்கின்ற பொழுது அதுதான் உங்கள் கண்ணுக்குள்ளாக ஓடக்கூடிய அந்த எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், உங்களுடைய குடும்ப விஷயங்கள். ஆகவே குடும்பமாக வாழ்வது என்பது மிகப்பெரிய கலை. ஆகவே திருமண குடும்பத்தை வாழ்ந்து காட்டுங்கள் என்பதுதான் மீண்டும் மீண்டுமாக வலியுறுத்துவது. அதுவும் திருமண காரியங்கள் வருகின்ற போது கூடுதலாக கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதுவும் குறிப்பாக இந்த டிஸ்பாரிட்டி ஆஃப் கல்ட் மேரேஜ் நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு முறை கோடிட்டு காண்பித்துங்க. அதாவது முன்னாலே பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி அந்த ஆணும் பெண்ணுமா கத்தோலிக்க
அந்த ஃபெய்த் ரொம்ப அழகாக இருக்கும், விசுவாசம் ரொம்ப அழகாக இருக்கும். இன்னைக்கு என்னன்னா கோவிடுக்கு அப்புறம் யூத் பிள்ளைங்க நிறைய பேர் வர்றது கிடையாது. ஏன்னா ஒருத்தர் வர வைக்கணும், அவங்க கிட்ட பேசுகிறோம், அவன் ஆளே காணும். ஆகையில நிறைய பிள்ளைங்க நம்ம பங்குல பார்த்தீங்கன்னா ஒரு 500, 600, 700, 1000 பிள்ளைங்க இருப்பாங்க. ரொம்ப சொற்பமாக இப்போ பார்க்கும்போது சில பிள்ளைங்க மட்டும்தான் அங்கங்கே நான் பார்க்க முடியும். ஆகையில என்னன்னா இந்த திருமணம் வருகின்ற பொழுது கத்தோலிக்க முறைப்படி, அதாவது கணவனும் மனைவியும் கத்தோலிக்க விசுவாசத்தில் திருமணம் செய்யுங்கள். இப்போ என்ன நடக்குது தெரியுமா? ஃபர்ஸ்ட் முன்னெல்லாம் வந்து ஒரு திருமணம் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் யாரை வந்து பார்ப்பீங்க? ஃபாதர். இப்போ யாரை பார்க்குறாங்க சொல்லுங்க பார்ப்போம். மண்டபத்துக்கு போயிடுறாங்க. மண்டபத்தை ஃபர்ஸ்ட் புக் பண்ணிட்டு அப்புறம் தான் ஃபாதரே புக் பண்ணுறாங்க. மண்டபத்தை ஃபர்ஸ்ட் புக் பண்ணிட்டு ஃபாதர் இந்த டேட்டுக்கு வாங்க. பங்குல அப்படி நடக்குது. நம்ம பங்கு திருமணம் நடக்கல. காரணம் அன்னைக்கு திருமணம் இங்கே இருக்கு, அன்னைக்கு திருமணம் இங்கே இருக்கு. அதனால இங்கே இருப்பதில் அவங்க மண்டபம் வேற எங்கே போயிடுறாங்க. அங்கே வேற ஒரு என்னென்ன பல கோணங்கள் இருக்கு. அங்கே ஃபர்ஸ்ட் மண்டபம், அதுதான் ஃபர்ஸ்ட். அதெல்லாம் மாறிக்கிட்டே போகுது. இதெல்லாம் வந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள். அதே போல இந்த ஆண் பெண்கள் தங்களுடைய அன்பை சொல்லுவதற்கு முன்பாக அவங்க கத்தோலிக்கரா இல்லையா, பின்னணி என்ன, இதெல்லாம் ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் பார்க்க வேண்டும். அதில் பார்த்தவுடன் தங்களுடைய அன்பை பரிமாறிக்கொள்கிறார்கள். அதன் பிறகுதான் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில் இந்து முறைப்படி பிற கத்தோலிக்க முறைப்படி ரெண்டுமே மிக்சர். பிராக்டிக்கலா பயங்கர டிஃபிகல்ட். அதை திரும்ப சொல்றேன். அதில் பெற்றோர்கள் முன்னாடியெல்லாம் நான் அடிக்கடி சொல்றேன், பெற்றோர்கள் கையில் பிள்ளைகள் இருந்தார்கள். இப்போது பிள்ளைகள் கையில் பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அதுக்கு காரணங்கள் பல. ஒரு குழந்தை பெற்றெடுப்பது, பிள்ளைகளுடைய வழியில எல்லாத்தையும் அவங்களுக்காக செல்வம் கொடுத்து வளர்ப்பு, பல காரியங்கள் இருக்கு. அதே போல திருமண நிகழ்வுகள், திருமண திருப்பலி 4:30 மணிக்குனா 5:45 வருவது, 5:30 வருவது கஷ்டமா இருக்கு. பல விஷயங்கள். 4:30 மணிக்கு திருப்பலினா 4:30 மணிக்கு இருக்கணும். முன்ன பின்ன ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பரவாயில்ல. ஒருத்தன் கிட்ட சொல்றான், ஒரு 2-3 நாள் கல்யாணம் ஆச்சு ஃபாதர், ½ அன் ஹவர்ல மாசம் முடிச்சிடுங்க ஃபாதர், ½ அன் ஹவர்ல பூசை முடிச்சிடுங்க ஃபாதர் சொல்றான். அப்ப ½ அன் ஹவர்ல முடிச்சுட்டு 4 மணி நேரம் 5 மணி நேரம் மண்டபம் ரிசப்ஷன். எங்க இருக்கு, எங்க வேல்யூ, எங்க மதிப்பீடு? அதில் யோசியுங்கள். திருமண குடும்பம் முக்கியமாக எடுத்துக்கொண்டு செய்து குறிப்பாக என்னுடைய சிறப்பு படிப்பு என்பதால் இன்னும் கூடுதலாக கவனம் செலுத்த ஆசைப்படுகின்றேன். பிறகு அன்புக்குரிய ஞாயிற்றுக்கிழமை அறிவிப்புகள். இந்த ஞாயிற்றுக்கிழமை பொது காலத்தினுடைய 6ஆம் ஞாயிறு. இந்த ஞாயிறு திருப்பலியை சிறப்பித்தவர்கள் புனித விண்ணேற்பு அன்னை அன்பியத்தை சார்ந்த குடும்ப திருவாளர் இந்த லூசி அம்மா 75 வயசு. நான் கண்ணாடி போட்டு படிக்க வேண்டாம், அந்த அம்மா கண்ணாடியெல்லாம் படிச்சுன்னு முன்னாடி வந்து அவங்க எத்தனை திருப்பலி பார்க்குறாங்க எனக்கே தெரியல. 9 மாதம் இருக்கிறாங்க. இங்கே வருவாங்க, அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க. அவங்க எனக்கு தெரிஞ்சு திருப்பலி தான் அவங்க. அது ஆச்சரியமாக தான் இருக்குது. சில நேரத்தில் விட்டால் டான்ஸ் ஆடுவாங்க. அவங்க அதான் பெரிய டேஞ்சர். இதில் வேறு அவங்க மட்டும் ஆடினா பரவாயில்ல, என்ன வேறு கூட்டின்னு போயிருக்கு. நானும் பெரிய நடன கலைஞர் மாதிரி. ஆகையால் மிகுந்த மகிழ்ச்சி. உங்களெல்லாம் பார்ப்பது நன்றாக சிறப்பித்திருக்கிறீர்கள். அவர்களுக்கு பிறந்த கரவொலி எழுப்பி ஒரு வாழ்த்துக்களை நாம் தெரிவிப்போம். வெரி குட், சந்தோஷம். அன்புக்குள்ளே அடுத்ததாக இந்த வாரத்தினுடைய நிகழ்வுகள், புனிதர்கள். செவ்வாய்க்கிழமை புனித கிரியகோஸ், வெள்ளிக்கிழமை புனித பீட்டர் தமையான், சனிக்கிழமை புனித பேதுவன் தலைமை பீடம் விழா. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பொது காலத்தினுடைய 7ஆம் ஞாயிறு. கடந்த வார ஞாயிறு காணிக்கை 66,564. கடந்த வாரம் வின்சென்ட் பவுல் மூலமாக நீங்கள் அளித்த காணிக்கை 42,025 ரூபாய். உங்கள் பங்களிப்புக்கும் ஒத்துழைப்புக்கும் மிகுந்த வாழ்த்துக்கள். சிறப்பு அறிவிப்பாக நாம திருப்பலி முடிந்தவுடன் நற்கருணை கண்காட்சி அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நம்முடைய நற்கருணை சபை என்கின்ற ஒரு சபை இயங்குகிறது. அது ரொம்ப நன்றாக செயல்படுகிறது. வேலப்பஞ்சாவில் அவங்களுக்கு ஒரு இல்லம் இருக்கிறது. அங்கிருந்து ஃபாதர் இனிகோ அவர் வந்திருக்கின்றார். என்னிடத்திலும் பயிற்சிக்காக 3 பங்கு தந்தையாக இருந்த பொழுது என்கிட்ட பிரதராக வந்தார். ஆகையால அவர்லாம் ராமேஸ்வரத்தில் அங்கே உதவி பங்கு தந்தையாக அந்த கச்சத்தீவுலாம் சொல்கிறது. இப்போ அந்த குழுவெல்லாம் இருந்து செயல்பட்டு இருக்கிறார் சொல்லிக்கிட்டு இருந்தார் நேற்று என்கிட்ட. ஆகையால நற்கருணை மிரக்கல், அதாவது ஆண்டவருடைய புதுமை. த ஃபர்ஸ்ட் மிரக்கல் எங்க நடந்தது தெரியுமா? முதல் நற்கருணை புதுமை எங்க நடந்தது தெரியுமா? யாருக்காவது ஞாபகம் வச்சுக்கோங்க. லான்சியானோ என்ற இடம், இத்தாலிய இடம். எப்போ நடந்ததுன்னா 700வது ஆண்டு. அந்த லான்சியானோ சிட்டி வந்து கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே 5ஆம் நூற்றாண்டில் உருவான நகரம்.
the 5th century. எது லான்சியானோ சிட்டி. அதில் அந்த சிட்டியில் ஒரு நாள் அந்த ஃபாதர் எப்போ 700வது ஆண்டு நாம் இருக்கிறது 2024. அந்த ஃபாதர் திருப்பலி வைத்திருக்கும் போது எல்லாருக்கும் வரும் இல்லையா, ஆண்டவர் இதில் இருக்கிறாரே இல்லையா, அவருக்கு சந்தேகம். யாருக்கு வேணா வரலாம், பிகாஸ் அவர் லிமிட்டேஷன்ஸ் வெரி லிமிட்டட் இல்லையா, அவர் சந்தேகம். அந்த நேரத்தில் ஆண்டவருடைய உடல் அப்பம் உடலாக மாறியது. அது இன்றைக்கும் பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். நான் பார்த்துருக்கேன், 2 முறை எனக்கு வாய்ப்பு கிடைத்தது செல்வதற்காக. லான்சியானது அதுபோல நிறைய புதுமைகள், 40 புதுமைகள் வைத்திருக்க. எங்கெங்க நடந்த நற்கணிப்பு நீங்கள் படிக்கலாம், இறை அனுபவத்தை பெறலாம். ஒவ்வொரு நாளும் நடக்கிற புதுமை, சாதாரண அப்பம், சாதாரண ரசம் ஆண்டவருடைய திருவுடல் ரத்தமாக மாறும். ஆகிய திருப்பலி முடிந்தவுடன் நீங்கள் நிறைய பேர் போனால் ஒரே கூட்டமாயிடும். பொறுமையாக போயிட்டு எப்போ நீங்கள் நாள் முழுவதும் இருக்கும் நீங்கள் பார்த்து நீங்கள் அதை இறை அனுபவத்தில் வளருங்கள் என்று அன்போடு வாழ்த்துக்கிற இந்த ஏற்பாடை இன்னைக்கு செய்து கொடுத்த திரு அருட்தந்தை இனிகோ அவர்களுக்கு அந்த சபைக்கும் ஒரு கரவொலி எழுப்பி அவரை உற்சாகப்படுத்துவோம். அன்புகளே, நம்முடைய 10ஆம் வகுப்பு 11 12ஆம் வகுப்புக்கான அரசு பொதுத் தேர்வு நெருங்கி வருகிறது. ஆகவே அவர்கள் நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சிறப்பு திருப்பலி வைக்க ஆசைப்படுகின்றேன். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 11 மணி சிறப்பு திருப்பலி அரசு பொதுத் தேர்வை எழுதக்கூடிய மாணவர்கள், அது மெட்ரிக்காக இருக்கலாம், தமிழ் வழியாக இருக்கலாம், சிபிஎஸ்சியாக இருக்கலாம், ஆகிய பிள்ளைகளுக்கான வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு திருப்பலி வைத்து சிறப்பு பரிசுகள்லாம் கொடுத்து உற்சாகப்படுத்தி பிள்ளைகளை நன்றாக எழுத, அதுவும் குறிப்பாக as an educationist, as a correspondent, I can do the better and the best to the students to give the motivation to the students. I can kindly encourage your students and grandchildren to be participated coming Sunday at 11 o'clock mass என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் விபதி முதல் வரப்போ தவக்காலம் தொடங்கும் போது பழைய ஓலைகள் எல்லாம் குறுத்தோலைகள் வைத்திருப்பீர்கள், பங்கு அலுவலகத்தில் கொடுக்க ஆரம்பிக்கலாம். அதே போல கெட்சமணி திருப்பலி வருகின்ற வெள்ளிக்கிழமை 6:30 மணிக்கு, தாஸ்புரத்தில் திருப்பலி வருகின்ற சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு, பங்கு பேரவையின் கூட்டம் மாலை 4 மணிக்கு, தவக்காலத்தை பற்றிய சிந்தனை, அன்பிய பொறுப்பாளர்களுக்கான கூட்டம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. இன்னும் அன்பியத்தை உற்சாகப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய பள்ளிக்கூடத்தினுடைய அட்மிஷன் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு, நிறைய பேர் வராங்க. அகல எவ்ரி வீக் எவ்ரி டே ஸ்கூல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் போது சனிக்கிழமை நமக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், வாரத்தில் ஒரு நாள் இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணுறேன். அகல வெரி பர்டிகுலர் அபவுட் டு கிவ் த discipline, education and skills development and environment to make it very clear. ஆகல நிறைய ஹார்ட் ஒர்க். இந்த வருஷம் கட்டாயமா ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும் நம்புறோம், அதுக்காக உழைக்கிறோம். ஏன்னா இந்த பிள்ளைகள் எல்லாம் எனக்கு முன்னாடி தேர்ந்தெடுத்த பிள்ளைகள், சில கடினம் இருக்கிறது, சில சவால்கள் எனக்கு முன்னாடி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 பேர் 10th 3 பேர் வரவே மாட்டான், ஸ்கூலுக்கு வர மாட்டான், 32 முறை கூப்பிட்டேன், 32 முறை பேசிட்டேன், நான் கோஆபரேஷன் ஃபார் தி பேரண்ட். அதுபோல சில பிள்ளைகள் இருப்பாங்க, ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு அவங்களோட பேர்லாம் பதிவு செய்திருப்போம். அதில் சில சவால்கள் எனக்கு முன்னாடி இருந்தாலும் let me try to give the good result for this year. so கட்டாயமா லாயலா பள்ளிக்கூடம் நன்றாக வளர்கிறது, அதை நோக்கி செல்கிறேன். that's my heart, என்னுடைய cup of joy to give the best education to the children. ஆகவே பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு சொல்லிக் கொடுக்க வேண்டும், தரத்தை உயர்த்த வேண்டும், அவருடைய ஒழுக்கத்தை கொண்டு வர வேண்டும் என்பது கண்ணும் கருத்துமாக செயல்படுகிறோம். ஆகவே பிள்ளைகளை நீங்கள் உற்சாகப்படுத்துங்கள், பல பேருக்கு சொல்லுங்கள், வந்து பாருங்கள் என்று சொல்லுங்கள். ஆகிய பள்ளிக்கூடம் சிறப்பாக வரட்டும். ஆகிய மீண்டுமாக நம்முடைய லோயாலா ஒரு புது பொலிவோடு எடுத்து செல்ல உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய செபம் எப்போதும் எனக்கு தேவை என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோல சந்தா புதுப்பித்துக் கொள்ள விரைவாக புதிய உங்களுக்கு குடும்ப கையேடு வந்து சேரப்போகிறது. இந்த சந்தாவை புதுப்பித்துக் கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பிறகு புதன்கிழமை வியாழக்கிழமை ஒரு செமினார், ஒரு கருத்து அமர்வு இருக்கிறது. அது ஆங்கிலத்தில் நடைபெறும். நம்முடைய சென்னை மயிலை நியர் மறை மாவட்டத்தில் நடத்தப்படுகிறது. அந்த கருத்தமருடைய தலைப்பு ஒர்க் ஷாப் ஆன் தி ரீவைட்டலைசேஷன் ஆஃப் தி ஃபேமிலி அப்போஸ்டலேட் இன் தமிழ்நாடு இன் மாடர்ன் டெக்னாலஜிக்கல் கல்ச்சர். இன்றைய உலக தமிழகத்தினுடைய தொழில்நுட்ப வளர்ச்சியில் குடும்ப பணி. 3 பேர் பேசுவார்கள், பல கருத்தமர்கள். 3 பேருடைய பேச்சு என்னுடைய டெசர்டேஷன் தான். என்னுடைய பேப்பருடைய ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர். ஆகல 3வது நாள் என்னுடைய கருத்தமர்வு. ஆகல I am going to present the paper on family apostolate. எப்படி தமிழகம் முழுவதும் குடும்ப பணியை இன்றைய காலகட்டத்தில் செய்ய முடியும் புதிய வழியில் என்பதுதான் என்னுடைய கருத்தமர்வு. I am going to present the paper on Thursday. விருப்பமுள்ளவர்கள் நீங்கள் பங்கெடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரிய அடுத்ததாக கேட்டகிசம் கிளாஸ். நமக்கு சொன்னது போல காலையில் தமிழ் வழி கல்வி திருப்பலி, பிறகு வகுப்பு, காலை உணவு, ஆங்கிலத்தில்
கிளாஸ் ஃபர்ஸ்ட், பிறகு காலை உணவு, பிறகு திருப்பலி. ரொம்ப நன்றாக போகிறது. சில சங்கடங்கள் இருக்கலாம், சிரமங்கள் இருக்கலாம், பார்ப்போம் என்ன செய்யலாம் என்று பிறகு நாம் சந்திக்கலாம். அன்பிய கூட்டங்கள் நமக்கு வருகின்ற புதன் மாலை 7 மணிக்கு புனித பர்னபாஸ் அன்பின் திருமதி நுரை இல்லத்திலும், சனிக்கிழமை மாலை 7:30 மணிக்கு இமானுவேல் அன்பின் திருமதி சசி சிறில் இல்லத்திலும், பிறகு ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் கூட்டத்தை தவிர்த்துக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை ஜஸ்ட் ட்ரை டு அவாய்ட். ஓகே, ஞாயிற்றுக்கிழமை மக்கள் வரணும். இருந்தாலும் இன்னைக்கு எழுதி கொடுத்திருக்கிறார்கள். கார்மல் அண்ணா அன்பியும் திருமதி ரோஸ்லின் அருள் ஜோசப் இல்லத்தில் நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். 2 தம்பதியர்கள் தங்களுடைய வெள்ளி விழாவை கொண்டாடுங்கள். மிகுந்த மகிழ்ச்சியிலே திருமணம், வெள்ளி விழா. வெள்ளி விழாலாம் கொண்டாடுங்கள், வெட்கப்படாதீங்க. வெள்ளி விழா கொண்டாடுங்கள், பொன் விழா கொண்டாடுங்கள். கடவுளுக்கு முன்பாக அருள் ஆசிரியர் பெற்றுவிட்டு செல்லுங்கள். முதலில் தவசி முத்து எங்க இருக்கீங்க? தவசி முத்து வந்திருக்காங்க. தவசி எஸ் கம் ஃபார்வர்ட். தவசி முத்து ஆடிட்டர், ரொம்ப உதவுகின்ற மனப்பான்மை, குடும்பத்தை குறித்து அவ்வளவு அக்கறை. இஸ் a good family man, always has got a family caring. திரும்ப அருள் ஜெய சுபா அவங்களை அடிக்கடி பார்த்துருக்கேன். ஈவினிங் மாஸ்க்கு வருவாங்க, நல்லா வாசிப்பாங்க. அசோசியேட் ஆடிட்டர், ஆடிட்டருக்கு அசோசியேட் ஆடிட்டர், பிறகு ஒரு குழந்தை, பிறகு சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்ட், நல்ல ஒரு அற்புதமான படிப்பெல்லாம் படித்து நல்லபடியாக தங்கள் வேலைகளை செய்கிறார்கள். ஆகிய திருமண வாழ்வில் வெள்ளி விழாவை கொண்டாடக்கூடிய தவசுமுத்து அருள் ஜெயசுமனுடைய பங்கை சார்ந்தவர்களுக்கு கரவலை எழுப்பி நம்முடைய நன்றிகளை வாழ்த்துக்களாக தெரிவிப்போம். நல்ல ஒரு வாழ்வை வாழ்ந்து காட்டுங்கள் என்று அன்போடு வாழ்த்துங்கள். அவளை வாழ்த்துவோம். இன்னொரு வெள்ளி விழா நாயகர்கள் நம்முடைய பங்கிலே சுரேஷ் குமார் மற்றும் திரும்ப ஆக்னஸ் லூசியா. சுரேஷ் அங்கே சுரேஷ் பெயிண்டர், ரொம்ப எளிமையான மனிதர். அதாவது இருக்கிற சிறப்பு இருப்பதை வைத்து நிறைவு காண்பவர். ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட்டோட தன்னுடைய குடும்ப வாழ்வை கொண்டு செல்வர். ரொம்ப ரொம்ப குடும்பத்தை குறித்து அவ்வளோ அக்கறை. மனைவி பிள்ளைகள் பிற ஹெல்ப்பிங், ரொம்ப உதவுகின்ற மனப்பான்மை. எப்போதும் பார்த்தீங்கன்னா கணவன் தவறாமல் கோயிலுக்கு வருவாங்க. நம்முடைய முன்னாள் வேதியர் அவருடைய மகள் தான் லூசியா. லூசியா பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பயபக்தி, தன்னுடைய குடும்பத்துக்கு ஏற்றாற்போல் இருப்பதில் ஒரு மகிழ்ச்சி. இல்லாததை பற்றி கவலைப்படுவதை விட இருக்கின்ற மகிழ்ச்சி. ரொம்ப பொறுப்பாக இருக்கிறாங்க. அவருடைய பிள்ளைகள் 2 பேரும் அவங்களும் ரொம்ப பொறுப்பாக உள்ள பிள்ளைகள், ஜூட் மற்றும் ஷைனி. சரிங்களா? 2 பிள்ளைகள் ரொம்ப மிகுந்த மகிழ்ச்சி. அவளுக்கு வெள்ளி விழா இந்த வருஷம். அவர்கள் திருமண வாழ்வில் வெள்ளி விழா காணுகின்ற தம்பதிகள் சுரேஷ் மற்றும் லூசி அவர்களை கடவுளை எழுப்பி வாழ்த்துவோம். நழுவாங்க. கடவுளுடைய எளிமையான வாழ்க்கையை நிறைவாக ஆசீர்வதித்து நீடோழி காலம் நன்றாக வாழுங்கள் என்று பங்கு உங்களை வாழ்த்துகிறது. மிகுந்த மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். இல்லை வெள்ளி விழா கொண்டாடுவது, திருமண நாள் கொண்டாடுவது, பிறகு ஜூபிலி எல்லாம் கொண்டாடுவது மிகுந்த மகிழ்ச்சி. நன்றாக கொண்டாடுங்கள், அன்போடு பாசத்தோடு வாழுங்கள் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தால் ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவன் இனிய விண்ணக விருந்தால் கூட்டம் பெற்ற நாங்களுமாய் வேண்டுகின்றோம். அதனால் உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் நாங்கள் என்று மாறிக்கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அன்னையை நாம் வாழ்த்துவோம்.
அன்னையிடத்தில் நாம் சொல்லிவிட்டு நம் வீட்டுக்கு நம்பிக்கையோடு நாம் செல்வோம். அம்மா தாயே, ஆரோக்கியதாயே, அருள் நிறைந்ததாயே, ஆசீர்வதிக்கின்றதாயே, வழி நடத்துகின்றதாயே, உடன் இருக்கக்கூடியதாயே, எங்கள் குடும்ப வாழ்வெல்லாம் ஆசீர்வதிக்கிறதாயே, தன்னுடைய திருமண வாழ்வில் வெள்ளி விழா காண்பவர்கள், தன்னுடைய திருமண வாழ்வில் பல்வேறு ஆண்டுகள் வாழ்ந்து மகிழ்ச்சியோடு வாழ்வு அனைத்து தம்பதிகள் எல்லாரும் நிறைவாக ஆசீர்வதித்தலும். அம்மா தாயே, இருந்தாலும் எங்கள் குடும்ப நாங்கள் சந்திக்கக்கூடிய சிக்கல்கள், சரிவுகள், சவால்கள் மத்தியில் இந்த வாரம் முழுவதும் உங்களுடைய மேல் வைக்கிற நம்பிக்கை எங்களுக்கு ஆசீராய், அருளாய், ஆற்றலாய் மாறுவதாக. இந்த வாரத்தில் நாங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்கள், வேலைகள் எல்லாம் வெளியே போகும்போதும் வரும்பொழுதும் உடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் எங்களுக்கு உடனிருந்து எங்கள் குடும்பங்கள் எல்லாம் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. இங்கே குழுமிருக்கின்ற எல்லா மக்களும் உண்மையில் நம்பிக்கை வை உம்முடைய குடும்பமாய் திருக்குடும்பமாக மாற எல்லா குடும்பங்களையும் கணவன் மனைவி எல்லா பிள்ளைகள் எல்லா தந்தை தாய் எல்லோரும் நிறைவாக ஆசீர்வதித்து அருளோட வளமோட நன்றி உணர்வோட மகிழ்வோட மன நிறைவோடு வாழ இருப்பது நிறைவு கண்டு மகிழ்ச்சியோடு வாழ எல்லா மக்களையும் நிறைவாய் நீ ஆசீர்வதிப்பீராக. ஆமென். கரங்களை வைத்து சொல்லுவோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. வருகின்ற சனிக்கிழமை நம்முடைய மறைக்கல்வி பிள்ளைகளுடைய ஆண்டு விழா நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை மகன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீது நம்பிக்கை கொண்டு நம்பிக்கையை நம்புவதாக வாழ சென்று வாருங்கள். திருப்பதி நிறைவேற்று. ஹாலுக்கு முன்னாடி கார் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க சீக்கிரமாக எடுத்தால் கொஞ்சம் மக்கள் எளிதாக போவதற்கு நல்லா இருக்கும். ஹாலுக்கு முன்னாடி 3 கார் இருக்கு, எடுத்தீங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கண்காட்சி போவதுக்கு எளிதாக இருக்கும். திரும்பிப்பாடு. கண்காட்சிக்கு நாம் சென்றுவிட்டு மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.